அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எலைட் குழுமத்தின் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எலைட் குழுமமானது 94 காலப்பகுதியில் சாதாரண தரம் பயின்ற மற்றும் 97 காலப்பகுதியில் உயர்தரம் கற்ற மாணவர்களினால் ஒன்றிணைந்து உருவாக்கி இருக்கின்ற எலைட் குழுமத்தின் ஓர் அங்கமாகும். எலைட் கல்வி பிரிவினால் இந்நிகழ்ச்சியானது ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. எமது சமூகத்திற்கு சரியான தகவல்களை கொண்டு அறிவூட்டும் நோக்கில் இந்த அமைப்பினால் ஏற்படுத்தப்பட்டு வழங்கப்படுகின்ற சட்டமும் தெளிவும் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு ஊடக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் வாசம் டிவி, அதே போன்று மொழி டிவி என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த நிகழ்ச்சியானது எமது நாட்டில் வாழுகின்ற அனைத்து முஸ்லிம் மக்களுக்கும் தெளிவினை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்துடன் எலைட் குடும்பத்தினரும் அதே போன்று ஸ்ட்ரென்தன் MMDA அமைப்பின் உறுப்பினர்களும் ஒன்றாக இணைந்து தங்களது கால நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியினை ஒரு தொடர் நிகழ்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் கடந்த வாரத்திற்கு முந்தைய வாரம் விவாகரத்து சட்ட திருத்தம் தொடர்பாக பல்வேறு விடயங்களையும் அலசி ஆராய்ந்து எமது அதிதிகளின் துல்லியமான கருத்துக்களையும் தெளிவினையும் எமது நேயர்களுக்கு தந்திருந்தோம். அதே போன்று இந்த வார நிகழ்ச்சியில் காதி நீதிமன்றமானது சமூகத்திற்கு வரமா சாபமா என்ற தொனிப்பொருளில் உரையாடுவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். காதி நீதிமன்ற முறைமையானது சமூகத்திற்கு வரமா சாபமா என்ற தொனிப்பொருளில் மக்களுக்கு தெளிவினை வழங்குவதற்காக எமது ஸ்ட்ரென்தன் MMDA அமைப்பின் ஆரம்ப கால உறுப்பினர்களாக விவாகரத்து சட்ட திருத்தம் தொடர்பில் ஆழமான அறிவினையும் அதே போன்று சமூகத்திற்கு தெளிவான கருத்துக்களையும் வழங்கி சமூகத்துக்கு தெளிவுபடுத்தும் உன்னதமான பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற ஸ்ட்ரென்தன் MMDA அமைப்பின் ஆரம்ப கால உறுப்பினர்களாக களத்தில் இருந்து செயற்பட்டு வருகின்ற சட்டத்தரணிகளான ஷிஃபானா ஷரஃபுடீன் அதே போன்று ஹக்கீமா அலியார் அவர்கள் அதிதிகளாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் வரவேற்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எலைட் குழுமம் வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சமூக பணியில் தாங்களும் கைகோர்த்து தங்களது நேர காலத்தை ஒதுக்கி தங்களுடைய குடும்ப சுமைகளுக்கு மத்தியில் சமூகத்துக்காக இந்த சேவையினை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற சட்டத்தரணிகளான ஷிஃபானா ஷரஃபுடீன் அதே போன்று ஹக்கீமா அலியார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு இந்த வேளை எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதலாவது கேள்விக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது கேள்வியை சட்டத்தரணி ஷிஃபானா ஷரஃபுடீன் அவர்களிடம் தொடுக்கலாம் என்று நினைக்கின்றேன். காதி நீதிமன்றம் என்பது உண்மையில் ஒரு நீதிமன்றம் அல்ல என்றும் அது மீடியேஷன் போர்டு, அதாவது இணக்க சபை போன்ற ஒரு சிறு அமைப்பு என்றும் பல கதையாடல்கள் சமூகத்தில் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே காதி நீதிமன்றம் என்பது ஒரு நீதிமன்ற முறைமை தானா அல்லது இணக்க சபை போன்ற ஒரு அமைப்பாக என்பது பற்றியதான தெளிவான கருத்துக்களை தர முடியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். நிச்சயமாக முதலாவது நீங்க கேட்டது காதி நீதிமன்றங்கள் என்று நாங்க சொல்ற அந்த அமைப்பானது உண்மையிலேயே நீதிமன்றம் தானா இல்லாட்டி இணக்க சபை போன்றது ஒரு அமைப்பா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. இது இந்த இணக்க சபை போன்ற ஒரு அமைப்பா என்ற ஒரு கேள்வி ஏன் வருகுது என்ற ஒரு விஷயம். அப்படி ஒரு கேள்வி வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், இப்ப கடந்த காலங்கள்ல இந்த காதி நீதிமன்ற முறைமைய இல்லாமலாக்க வேண்டும் என்ற முனைப்போடு செயற்படுகின்ற சிலரால் கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு சித்தாந்தம், ஒரு கன்செப்ட் தான் இது. ஒரு நீதிமன்றமே இல்லை, இது வெறுமினே ஒரு மீடியேஷன் போர்டு, ஒரு சிறிய இடத்துல நடக்கிறது, அதுக்கு குவாலிஃபைடான ஆட்கள் நியமிக்கப்படுறல, அப்படி இப்படி என்று சில கதைகளை சொல்லி இது ஒரு நீதிமன்றமாக நாங்க சொன்னதுக்கு என்ன, அது நீதிமன்றம் அல்ல என்ற ஒரு கதையாடல் அதை கட்டவிழ்த்திருந்தாங்க. அப்ப அது நீதிமன்றம் அல்ல என்றால் அதை இல்லாமலாக்குவது அல்லது அதை தரக்குறைப்பு செய்வது, முஸ்லிம்களுக்கு என்று தனியான இந்த நீதிமன்ற வசதியை வைத்துக் கொண்டிருப்பதால் சில விடயங்களை சாதித்துக் கொள்ள முடியாமல் இருக்கின்றவர்கள் இதை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்ற முனைப்போடு செயற்படுகின்ற போது அவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதாவது இது உண்மையிலே ஒரு நீதிமன்றமே அல்ல என்ற ஒரு விடயத்தை நாங்கள் சமூகத்துல விதைச்சு விட்டால் அது இல்லாமல் ஆக்குறது மிகவும் இளம். அதனாலதான் இந்த கதையாடல் உருவாக்கப்பட்டது. யாருக்கிட்ட கேட்டாலும் இது நீதிமன்றம் இல்லத்தானே, அதற்கு வாய்ப்பாக அந்த நீதிமன்றம் நடக்கின்ற முறைமையும்
எங்கட ஏனைய நீதிமன்றங்களோடு நாங்க ஒப்பிட்டு பார்க்கின்ற போது காதி நீதிமன்றம் என்றது வந்து அதுக்கென்று தனியான ஒரு கட்டிடம், ஒரு பாதுகாப்பு அப்படியான ஒரு வசதிகளோடு அது வந்து அந்த கம்பீரத்தோட அது நடக்கல என்ற ஒரு காரணத்தால அத ஒரு நீதிமன்றம் அந்தஸ்துல மக்கள் வந்து இந்த இந்த அது ஒரு ஒரு இணக்க சபை தான் என்ற ஒரு ஒரு கருத்தாடல் வருகின்ற போது அதை இலகுவாக நம்பிக்கொள்றதுக்கான ஒரு சூழலும் காணப்படுகின்றது. ஆனால் நாங்கள் இந்த கேள்விக்கு விடை காண வேண்டுமாக இருந்தால் நாங்கள் சட்டத்தின் அடிப்படையில் தான் காண சட்டத்துல இது என்ன சொல்லிருக்கு நீதிமன்றம் என்று சொல்லியிருக்கு இணக்க சபை என்று சொல்லி இதைத்தான் நாங்க பார்க்கணும். அப்ப முதல் இந்த சட்ட பிரிவுகள் என்ன சொல்லியிருக்கு என்று பார்க்கிறதுக்கு முதல் இந்த நீதிமன்றம் எவ்வாறு உருவானது ஏன் உருவானது என்றதை நாங்க விளங்கி கொண்டோம் என்றால் எங்களுக்கு அந்த சட்டத்தின் பிரிவுகளை விளங்கி கொள்வது இலகுவாக இருக்கும். இந்த இந்த வழக்கு சம்பந்தமான ஒரு விஷயத்தை முதலும் இந்த நிகழ்ச்சியில சொல்லி இருக்கிறேன். ஆனாலும் இந்த இடத்துல திரும்பவும் அதை வலியுறுத்துறது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதாவது ஒரு உயர் நீதிமன்ற தீர்ப்பு மிஸ்கின் உம்மாவு என்ற அந்த ஒரு பெண்ணு வைத்த வழக்கிட தீர்ப்பு மிஸ்கின் உம்மா வர்சஸ் கிங் வர்சஸ் மிஸ்கின் உம்மா என்ற அந்த வழக்குல என்ன வழக்கு என்று சொன்னால் அது ஒரு பெண் திருமணம் முடித்து அந்த அந்த காலம் நான் சொல்றது வந்து இலங்கை சுதந்திரம் அடைகிறதுக்கு முந்தின காலம். அப்ப அந்த நேரம் அந்த கணவன் வந்து எங்கேயோ போயிட்டார் வெளிநாட்டுக்கோ அல்லது ஒரு பயணம் ஒன்று போனவர் திரும்ப வரல, வருடக்கணக்காயிட்டு வரல. அப்ப அந்த 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 பெண்ற வாழ்க்கை வந்து பல வருடங்கள் கணவன் வரலன்னா அவர் இருக்கிறாரா இல்லையா தொடர்பாடல்கள் இல்லை. அப்ப என்னென்ற தகவல் இல்லாத நேரம் அங்க ஒரு 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 மார்க்க பெரியார் ஒரு மௌலானா என்று சொல்லப்படுகின்ற ஒருவர்கிட்ட போய் அந்த பெண்ணுக்கு ஃபசுகு பெற்றுக்கொண்டு அந்த பெண்ணுக்கு மறு திருமணம் செய்து வைக்கிறாங்க. என்ன அந்த பெண்ணிட வாழ்க்கை வீணாகுதுன்னு சொல்லி ஒரு திருமணம் செய்து வைக்கிறாங்க. இந்த திருமணம் செய்து வைத்ததன் பிறகு அந்த கணவர் முந்தின திருமணத்துல வந்த கணவர் திரும்பி வருகிறார். அவர் வந்து வழக்கு வைக்கிறார். எப்படின்னா இவன் மனைவி நான் விவாகரத்து செய்யல அல்லது இப்ப இவ ஃபசுகு செய்யறான்னு சொன்னா எனக்கு அதை பத்தி எந்த அறிவித்தலும் இல்லை, இந்த ஃபசுகு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்று சொல்லி வழக்கு வைக்கிறேன். அப்ப சகல எங்கட மார்க்க வழிகாட்டல் எல்லாத்தையும் பரிசீலித்ததன் பின்னர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுகின்றால் இந்த ஃபசுகை வழங்குவதற்கு தகுதி உடையவர் என்ற இடத்துல அந்த மௌலானா என்பவர் இல்லை. ஃபசுகை செய்யணும்னு சொன்னால் மெஜிஸ்ட்ரேட் நீதவான் நீதிமன்றத்துக்கு நிகர அந்த நீதிபதிக்கு நீதவான் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிக்கு அந்த அந்த அந்தஸ்துல இருக்கிற ஒருவர் தான் இந்த தீர்ப்பை வழங்க முடியும், ஃபசுகை வழங்க முடியும் என்ற ஒரு தீர்ப்பை அங்க கொடுக்குறாங்க. அப்ப அந்த வழக்குல வந்து அந்த சட்டத்தரணியாக அப்போது இருக்கிற பிறகு அவர் ஒரு ஜஸ்டிஸாக வருகிறார், ஜஸ்டிஸ் அக்பர் அவர்கள். ஒரு ஒரு முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போய் தன்னுடைய ஃபசுகை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு ஒரு இலகுவான ஒரு விடயம் அல்ல. எனவே அதில் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருந்து எங்கட முஸ்லிம் பெண்களுக்கு ஒரு இலகுபடுத்தலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில சிந்தித்து ஜஸ்டிஸ் அக்பரும் அதே போன்று அப்போதிருந்த அரசியல் தலைவர்கள் முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் கல்விமான்கள் இணைந்து முன்மொழிந்து இந்த 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 காதி நீதிமன்றம் என்ற முறைமைய அமுலுக்கு நடைமுறைக்கு கொண்டு வராங்க. அது வந்து இலகுவாக நடந்த ஒரு விஷயம் இல்லை, பல வருடங்கள் முயற்சி செய்து கொண்டு வரப்பட்ட ஒரு முறைமைதான் இந்த காதி நீதிமன்ற முறைமை. இந்த இடத்துல இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அதாவது இந்த ஃபசுகை வழங்கக்கூடியவர் ஒரு மெஜிஸ்ட்ரேட்டாக அந்த அந்தஸ்தில் இருப்பவராக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில தான் காதி நீதிமன்றம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் காதி நீதிமன்றம் என்பது அந்த விவாகரத்து தொடர்பாக தற்போது நடைமுறையில் ஏனைய சட்டத்தை பின்பற்றாக்கள் விவாகரத்தை பெற்றுக்கொள்றதுக்கு எந்த நீதிமன்றத்துக்கு போய் அதை பெற்றுக்கொள்கிறார்களோ அந்த நீதிமன்றத்தின் நீதிபதியினுடைய அந்தஸ்து தான் எங்கட காதி நீதிமன்றத்துக்கும் இருக்கின்றது. எனவே நாங்க வந்து இத வெறுமினே ஒரு ஒரு இணக்க சபை என்ற நிலைப்பாட்டில் வச்சு அந்த யோசிக்கிற அந்த மனநிலையிலிருந்து நாங்க மாற்றம் பெறும். அது முதலாவது விஷயம். இப்ப நாங்க சட்டத்துக்குள்ள வருவோம். சட்டத்துக்குள்ள வார நேரம் எங்கட முஸ்லிம் விவாகரத்து சட்டத்துல காதிகளினுடைய பவர் அவர்களுடைய அதிகாரம் பற்றி பேசுகின்ற பிரிவு வந்து பிரிவு 47.
இந்த பிரிவு 47ல ஜெனரல் பவர்ஸ் ஆஃப் காசிஸ், காதிகளினுடைய பொதுவான அதிகாரங்கள் என்ற அந்த தலைப்புக்கு கீழே அவங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் பவர்ஸ், அதாவது விவாகரத்து சம்பந்தமாக அந்த வழக்க விசாரிக்கிறது, டிவோர்ஸ் வழங்குறது, அதாவது தலாக் வழங்குறது, ஃபஸ் வழங்குறது, மெயின்டெனன்ஸ் தீர்மானிக்கிறது, இப்படி அதுல ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒர்க் அவங்களுக்கு லிஸ்ட் பண்ணப்பட்டு இந்த விடயங்கள் தொடர்பாக பவர் டு இன்குவயர் இன்டு எஜுடிகேட் அப்பான், இந்த விஷயங்களை விசாரித்து தீர்ப்பு வழங்குவதற்கான அதிகாரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்ப தீர்ப்பு வழங்குவதற்கான அதிகாரம் என்று நாங்க சொன்னோம் என்றால் அது ஒரு இணக்க சபைக்குரிய அதிகாரமா? இணக்க சபையினால் தீர்ப்பு வழங்க முடியுமா? இணக்க சபையினால் இணக்கம் செய்ய மட்டும்தான் முடியும். ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல. ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறது யார வேலை? ஜட்ஜிட வேலை. அப்ப தீர்ப்பு வழங்குகின்ற அதிகாரத்தை ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருப்பவரால் தான் செய்ய முடியும். அப்ப இந்த எஜுடிகேட் என்ற வார்த்தையை நாங்க கவனிக்கணும். அதே போல இந்த அதிகாரமானது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஜூரிஸ்டிக்ஷன் என்று சொல்லி பிரிவு 48 சொல்லுது. பிரிவு 48 என்ன சொல்லுது என்றால், quasi to have exclusive jurisdiction to inquire into matters specified in section 47. நான் மேல சொல்லியிருக்கிற அந்த பிரிவு 47ல சொல்லப்பட்டிருக்கின்ற அதிகாரங்கள் தொடர்பாக அந்த காதிக்கு இருக்கின்ற எக்ஸ்க்ளூசிவான பவரை பத்தி இந்த 48வது பிரிவு சொல்லுது. அப்ப அந்த எக்ஸ்க்ளூசிவான ஜூரிஸ்டிக்ஷன் என்று அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்ப நீங்க ஜூரிஸ்டிக்ஷன் என்றா என்ன என்று நீங்க கருத்தை பார்த்தீங்கன்னா, ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி மீனிங் நான் உங்களுக்கு இதுல ரீட் பண்றேன். தி அஃபிஷியல் பவர் டு மேக் அ லீகல் டிசிஷன் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். ஒரு லீகல் டிசிஷனையோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டையோ எடுக்கிறதுக்கான ஒரு அதிகாரம், ஒபிஷியல் பவர் தான் ஜூரிஸ்டிக்ஷன் என்றது. அப்ப இந்த ஜூரிஸ்டிக்ஷன் ஆனது எக்ஸ்க்ளூசிவான ஜூரிஸ்டிக்ஷன் என்று பிரிவு 48 சொல்லுது. அப்ப இந்த எக்ஸ்க்ளூசிவான ஜூரிஸ்டிக்ஷன் என்றா என்ன என்று அந்த பிரிவுல இப்படி சொல்லியிருக்கேன்னு பார்ப்போம். அந்த 48வது பிரிவுல சொல்லப்பட்டிருக்கிறது. The jurisdiction exercisable by the quasi under section 47 shall be exclusive, and any matter falling within that jurisdiction shall not be tried or inquired into by any court or tribunals or whatsoever. அப்ப இந்த பிரிவு 47ல லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கின்ற அந்த பிரிவுகளானது அந்த விடயங்களை இந்த காதி எக்ஸசைஸ் பண்ணுகின்ற அந்த பவர்ஸ வேற எந்த நீதிமன்றமும் அல்லது ட்ரைபியூனல்ஸோ இல்ல அதே போன்ற ஏதாவது ஒரு அமைப்புகளோ விசாரிக்கவோ தீர்ப்பு வழங்கவோ முடியாது. அப்ப இது ஒரு எக்ஸ்க்ளூசிவான பவர். இப்ப முஸ்லிம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்டுக்கு கீழே ஒரு டிவோர்ஸ் எடுக்கிற விஷயத்த வேற எந்த கோர்ட்டும் விசாரிக்க இயலாதுன்னு சொல்லி இந்த பிரிவு சொல்லுது. அப்ப நாங்க அப்படி பார்த்தால் கூட இப்ப ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் செய்யற வேலைய காதி கோர்ட் செய்யுது. மெயின்டெனன்ஸ் தொடர்பாக பாத்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் செய்யற வேலைய இந்த காதி கோர்ட் செய்யுது. அப்ப இந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவான பவர் வேற எந்த கோர்ட்டும் இதை பயன்படுத்த இயலான்னு சொல்லப்படுது. அப்ப இது ஒரு கோர்ட்டுக்கு நிகரான ஒரு அமைப்பு. ஆகவே இதை நீதிமன்றம் அல்ல இணக்க சபை தான் என்று நாங்க வாதிக்கிறது சட்டத்துக்கு முரணான. அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் போர்ட் ஆஃப் காசிஸை பத்தி சொல்லுது. போர்ட் ஆஃப் காசிஸ் என்று சொல்றது காதி கோர்ட்ல எங்களுக்கு கிடைக்கிற தீர்ப்பு எங்களுக்கு திருப்தி இல்லை என்று சொன்னால் நாங்க போர்ட் ஆஃப் காசிஸ்ல மேன்முறையீடு செய்ய முடியும். அப்ப அந்த மேன்முறையோடு செய்யற அதிகாரத்தை பத்தி சொல்ற நேரம் காதி நீதிமன்றத்துல என்ன விடயத்துல இந்த போர்ட் ஆஃப் காசிஸ் தலையிடலாம் என்ற விஷயத்துல அது சொல்லுது. ஃபார் த பர்பஸ் ஆஃப் அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன். அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் என்றா என்னன்னு நீங்க லா டிக்ஷனரி மீனிங் பார்த்தீர்கள் என்றால், தி அத்தாரிட்டி a court has to hear an appeal against a decision made by a lower court. ஒரு கீழ்நிலை நீதிமன்றத்தில் வழங்கப்படுற தீர்ப்பு தொடர்பாக மேன்முறையீடு செய்யப்படுகின்ற போது அதை விசாரிப்பதற்கான அதிகாரம் இந்த போர்ட் ஆஃப் காசிஸுக்கு இருக்கு. அப்ப இதுல கீழ்நிலை நீதிமன்றம் எதுல இருந்து வழக்கு போர்ட் ஆஃப் காசிஸுக்கு ஃபைல் பண்ணப்பட போகுது காதி நீதிமன்றத்துல இருந்து. அப்ப காதி நீதிமன்றம் என்றத
இவங்களுக்கு ஒரு அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குதுன்னு சொன்னால் போர்ட் ஆஃப் காசிஸுக்கு அதுக்கு கீழ்நிலைக்கிறது அதுவும் ஒரு கீழ்நிலையான கோர்ட். அதுல மேன்முறையீட்டு அதிகாரம் தான் போர்ட் ஆஃப் காசிஸ்க்கு இருக்கு. அப்ப காதி நீதிமன்றம் போர்ட் ஆஃப் காசிஸ்ங்கிறது ஒரு மேன்முறையீட்டு நீதிமன்றம். ஆகவே இதை நீதிமன்றம் அல்ல என்று சொல்ற அந்த விடயம் அறவே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம். அப்ப நாங்க இங்க என்னத்தை பார்க்கணும்னு சொன்னால், எங்கட முஸ்லிம்களுடைய விவாகரத்து தொடர்பான பிணக்குகளை நாங்க தீர்த்து கொள்றதுக்கு ஏனைய மதத்தவர் ஏனைய சட்டத்தை பின்பற்றுகின்றவர்கள் எவ்வாறு மாவட்ட நீதிமன்றங்களுக்கு போய் அந்த விவாகரத்தை பெற்றுக் கொள்கிறார்களோ அதற்கு நிகரான ஒரு அமைப்பு தான் இந்த காதிக்கோட். அதாவது விவாகரத்து சம்பந்தமாக அந்த மட்டுப்படுத்தப்பட்ட விடயங்கள் தொடர்பாக மட்டும் இது ஒரு நீதிமன்றமாகத்தான் காதி நீதிமன்றங்கள் செயற்படுகின்றன. அதே போல மாவட்ட நீதிமன்றத்துல ஒரு வழக்கு எங்களுக்கு திருப்தி இல்லைன்னு சொன்னால் நாங்க மாகாண மேல் நீதிமன்றம் ப்ரொவின்சியல் ஹைகோர்ட்டுக்கு நாங்க மேன்முறையீடு செய்வோம். அந்த ப்ரொவின்சியல் ஹைகோர்ட் மேன்முறையீட்டை தான் இங்க போர்ட் ஆஃப் காசிஸ் செய்யுது. அங்க ப்ரொவின்சியல் ஹைகோர்ட்ல இருந்து அந்த வழக்குகள் அப்பீல் பண்ணப்படும் கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு. அதே போல போர்ட் ஆஃப் காசிஸ்ல தீர்ப்புல எங்களுக்கு திருப்தி இல்லைன்னு சொன்னால் நாங்க அதை மேன்முறையீடு செய்கின்ற இடம் கோர்ட் ஆஃப் அப்பீல். அப்ப கோர்ட் ஆஃப் அப்பீல் தான் இந்த 2 வழக்குகளும் மேன்முறையீடு செய்யப்படும் என்று சந்திக்கிறது. அதுக்கு கீழே ப்ரொவின்சியல் ஹைகோர்ட் வேலையை போர்ட் ஆஃப் காசிஸும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வேலையை காதி கோர்ட்டும் செய்யுது. ஆகவே நாங்க இந்த காதி நீதிமன்றமானது இணக்க சபை என்று பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த வாதம் என்பது சட்டத்திற்கு முரணானது, ஒரு அபத்தமானது. இதை செய்ய முயற்சிப்பவர்கள் அது நோக்கம் என்னன்னு சொன்னால் இதை மக்கள் மத்தியில ஒரு 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 அதிகாரம் இல்லாத ஒரு இணக்க சபை போன்ற ஒரு அமைப்பாக காட்டி அந்த பின்னணியில இந்த சபையினுடைய இந்த நீதிமன்றத்தினுடைய அதிகாரங்களை குறைப்பு செய்து இந்த நீதிமன்றத்தை படிப்படியாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இல்லாமலாக்கி விடுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கு. எனவே எங்கட சமூகம் இப்படி போலியான அந்த கருத்துகளுக்கு பேச்சுகளுக்கு பின்னால நம்பிக்கொண்டு போகாமலுக்கு தெளிவடைய வேண்டும் என்பது எனது வினயமான வேண்டும்.